ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எஸ்எம்ஜேக்கு ப்ரோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம் கைஸ். இந்த கேம் செம்ம ஃபேமஸ்ஸு. இது இந்த இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் எப்போலாம் ஒரு 2024 இல்லை அதுக்கு மேலேயே வந்திருக்கும். அது கீழே வந்திருக்கும். அது எப்போ வந்தது எனக்கு தெரில கைஸ். அது மட்டும் இல்லாமல் இது நான் இந்த எஸ்கேப் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாலாம் கிராணி தான் பார்த்துட்ருப்பேன் யூடியூப்பில். இப்போது கிராணி அப்போலாம் நடுங்கிட்டு இருந்தேன். இப்போது ஈஸியாகிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம கேம்குள்ளே போகலாம். இது வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முதல்ல கைஸ். அது அப்போ தான் முக்கியம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம், அந்த புதுசான எஸ்கேப். ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போது நம்ம கிராணியை வர வைக்கணும் கைஸ். அதான் நம்மளோட கைஸ், நம்ம கிராணியை வர வைக்கணும். அவ்வளோதான். அப்போ தான் மேலே போக முடியும் கைஸ். இதெல்லாம் இந்த மொட்டை இன்னொன்னே வருமே பின்னாடி வரலையா கைஸ்? இருங்க போய் பார்ப்போம். வருது உள்ள விட்றா டே உள்ள விட்றா கைஸ். பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துச்சு. கிராண்ட்பா. ஐயப்பா, நல்ல வேலை அவன் உள்ளே ஏதோ பத்துனுப்பான் போல். சரி ஓகே கைஸ், நம்ம இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம மேலே போகலாம். அவ்வளவுதான், செத்துறானுங்க அவனுங்க. அவ்வளவுதான். இந்தா வாங்கிக்கோ. ஏறா டப்புன்னு ஏறா. அவன் வேறு வந்துடுவான். ஓகே கைஸ். மொட்டை கரெக்டாக மொட்டையிலே வாங்குது. ஓகே கைஸ், சொட்டையிலே வாங்குது. ஓகே கைஸ், நம்ம டப்புன்னு முடிக்க வேலையை பார்க்கணும். என்ன இது இங்கே ஒன்றும் இல்லை. இந்த கிராண்ட் பவர் லேட்டாக வருவான். டப்புன்னு பின்னாடி வச்சுருவான். அதுதான் பயமாகுது. ஓகே, யாரும் இல்லை. என்னடா திறந்து தான் இருந்ததா? ஓகே, இங்கே என்ன டோர் லாக்கா? அப்போ வந்துட்டான் டே கைஸ். வந்துட்டான். இதேறா. அது ஏறா, அவள் தான்டா. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த சாவியோட எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஓகே, கிடச்சிச்சு. உள்ளே எதுவும் இருக்காது மோஸ்ட்டாக. ஃப்யூஸு ஏங்க, இது ரொம்ப தேவைப்படும். கிளாஸ் ஃப்யூஸு ரொம்ப தேவைப்படும். ஓகே, நம்ம இது இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் யூஸ் ஆகும். மேலே போகும் போட் கிச்சி. இது எவனுக்கு வேணும்? அப்புறம் சரி ஓகே, நம்ம இப்போது வேறு என்ன இருக்குது? முதல்ல ஹெலிகாப்டரோட மேனுவலே இல்லை. சரி, நம்ம தேடுவோம் ஏதாவது இருக்கான்ட்டு. இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போம் கைஸ். என்னது? டோர் ஹேண்டில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் கைஸ்? இது வேணும் கைஸ். இது முக்கியமானது. இந்த தாத்தாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சா தான் அந்த டோரே திறக்கும். இந்த மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுக்கிறான் அந்த கேட்ட பையன். அதுக்கப்புறம் ஓகே, என்னது? விரெஞ்சு தேவை தான். அந்த குழந்தை இருக்கும். நான் அதை போகலான்னு பார்த்தா என்னையும் உழ வச்சிட்டாங்க. ஓகே கைஸ், இங்கே ஒரு பெயிண்டிங். ஓகே, கிடச்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ இங்கே போட்டு நம்ம ஓடிடலாம். நம்ம பண்ண இது திறந்துடலாம் கைஸ். இது மாதிரி கேம் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன் கைஸ். அதாவது சும்மா விளையாடிட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே ஓப்பன் பண்ண டப்புன்னு என்ன அந்த கிராண்டியும் கிராண்ட்பாவும் வரல. டப்புன்னு நான் செத்துறேன். அது ஓப்பனும் ஆகல, ஆனால் ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுச்சு. அது பக் ஆகிடுச்சு. அப்படியே வெறியாயிடுச்சு. லாஸ்ட் டைம் வெறியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே வெளில வந்துட்டேன். சரி ஓகே, ஸ்க்ரோபார் கிடச்சிருக்கு. கேஸ்லின்னு செம்ம. கேஸ்லின்னா நான் போன மாதிரி தேடிட்டு இருந்தேன். ஓகே, ஈஸியாக கிடச்சிச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம்? ஓகே, எங்க இது தேவைங்க. இந்த டக் டேப் வேறு எங்கே இருக்குமோ அது முன்னாடி கிராண்ட்பா போட்டு தரலாம். அப்புறம் பின்னாடி இது வந்துச்சு பாருங்க. சொன்னோடனே வந்துச்சு. டைட்டாக வராரு இவர். நெக்ஸ்ட்டு ஒருத்தர் நைஸாக வருவார். அவன் மட்டும் எப்போவுமே ஸ்லோவாக வருவான். ஆனால் எங்கேருந்து வருவானே தெரியாது, பட்டுன்னு வந்துடுவான். அவனை மட்டும் நம்பவே கூடாது கைஸ். மொட்டை வேறு எங்கே போனது இல்லை கைஸ். சேயோ. ஓகே, நம்ம இது கூப்பிடலாம் அவனை போட்டு. அதுக்குள்ளே எல்லாமே தேடிடலான்னு பார்க்குறேன். மொட்டை வந்துடுவானா பார்க்குறேன் வினாடியில். சரி ஓகே கைஸ், நம்ம போகலாம். நம்ம ஏன் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு கைஸ். நம்ம இந்த ட்ராயில் என்ன இருக்கும்? வெப்பன் கீ. ஏறா
கைஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இது வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். இது வந்து அந்த சொட்டையும் போட்டு தள்ளதுக்கு உதவியாக இருக்கும், அந்த சொட்டை மட்டையும் போட்டு தள்ள உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே ஒரு ஏதோ இது ஷூட்டிங் கேம் மாதிரி ஏதோ ஒன்று வைப்பாங்க, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதெல்லாம் வந்து எப்போ 2024 பார்த்து சரி வாங்க இப்போ வந்து அதெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் தீரம் சூறா தீரம் இருங்க. இந்த இது சைல்டு கொன்று அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இது விரிச்சு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை போய் சுட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேறு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ. இருங்க, ரெக்கார்ட் ஆகிருக்கா? ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து டப்பு டப்புன்னு வந்து ஏஞ்சரா ஓகே. இன்னும் வரல, நல்ல வேலை. ஓகே எடு என்ன கைஸ் இன்னும் வரல அந்த மொட்டை? வருவானே அவன் தான். சொட்டையும் காணும், மொட்டையும் காணும், அதாவது கிராண்ட்பாவும் கிராணியும் காணும். சரி நம்ம பேசாமல் வந்து குழந்தைய கொண்டுடலாமா? சரி ஓகே கைஸ், வாங்க குழந்தையாவது கொண்டுடலாம். ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்கு கைஸ், பின்னாடி வந்து அடிச்சிருவானோன்ட்டு. வந்துச்சு குழந்தை, இந்த வண்டியிலே வாங்கிக்கோ. ஓகே கைஸ், பின்னாடி எனக்கு பார்ப்போம். வரல, நல்ல வேலை. ஹெலிகாப்டர் கீ, எப்பாடி ஒரு நல்ல விஷயம் கைஸ். என்னது இது? மணியா? ஓகே தட்டி விடு, அப்போ தான் வருவான் அந்த மொட்டை. கைஸ் அங்கே பாருங்க, சிலிண்ட்ரினா சமலை. ஓகே நம்ம வந்து என்னடா இவன் இன்னுமா காணும்? சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம ஹெலிகாப்டர் கீ எடுக்கலாம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு கைஸ். வாங்க நம்ம இதுக்கு பார்த்து மொட்டை சிக்கிடியா வந்து அஷ்டாண்டா ரெட்டு கண்ணை. டே ஸோ காய்ஸ் என்ன ஆச்சு இப்போது? பட்டுன்னு அஷ்டாங்க கைஸ். பின்னாடி வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், இப்போ கரெக்டாக வந்துட்டான் பாருங்களேன். சிக்கிடிங்க சிவாங்கட்டை. நம்ம வந்து 2வது நாள்லேயே முடியுதா பார்ப்போம். ஐயோ தொறகுது. மொட்டையை நல்லா பிறுக்குன்னு போட்டு போகிறான். ஓகே நம்ம கன் எடுத்துடலாம் போய் நைஸாக போய் முதல்ல இவனை சுடணும். வெறி ஏற்றினுக்கிறானுங்க. என்னங்க குழந்தை உயிரோடு வந்துச்சு? சுட்ட சாவுமே. ஓய்யோ ஓகே. மொடையான் போகிறான். காஷ்தான். குரானி ஐயோ குரானி வேறு வந்துச்சுங்க திடீர்னு. ஓகே இது புல்லட்டரா உள்ளே போட 2 புல்லட் இருக்கும். கிராணி பின்னாடி தானே வந்துருந்து. மொட்டையும் பாருங்க பத்துனுக்குறான். கிராணி ஐயோ அட்ரா பட்டுன்னு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரீயாக வேலையை பார்க்கலாம். டப்புன்னு புல்லட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அவங்க அந்த பேபி கொண்டுறதுக்கு முன்னாடி சரி வாங்க நம்ம மேலே போகலாம். அது கிடக்குது. ஓகே அங்கே இது போட்டு நம்ம வந்து கீழே போய் அந்த இது எடுக்கணும். என்னது கைஸ் இருங்க, இங்கே செக் அந்த ஃபோட்டோ எடுக்கணும். ஏறா ஏற்றாச்சு கைஸ். இதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும் கைஸ். அப்புறம் வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் மினிட்ல போய் அங்கே எடுத்துருந்தேன்னா அவங்க டப்புன்னு அந்த மொட்டை சேர்ந்து வந்து போட்டுரும் டீம் அப் பண்ணி. ஓகே நம்ம வந்து டப்புன்னு போட்டுடலாம். போடு, மேலே ஏறி போட்டுக்கலாம் கைஸ். கீழே இறங்கி வந்து டென்ஷன் கைஸ், வெறுப்பாயிடும். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பொருள் எங்கே இது போடு. போடு. போட்டாச்சு. கீழே போடா. ஓகே நம்ம இப்போ கேஸ்லின் எடுத்து போகலாம். கேஸ்லின் ஏற்றா. ஓகே போடு ஏறி பட்டுன்னு போடே. அவ்வளோதான். ஓகே என்னடா ஊன்ட்டான், நல்லா தான்டா போயிருந்தான். ஓகே நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அவங்க வேறு வந்துடுவாங்களா பயமாக இருக்குது. இங்கே ஒரு பிச் இருக்குது, இது முன்னாடியே பார்த்துட்டேன் நான். ஓகே நம்ம சீக்கிரமாக போய் அதையும் போட்டுடலாம் டப்புன்னு. வேணாம் நம்ம வந்து ஃபுல்லாக இதுவே பண்ணிடலாம். நம்ம இது அரேஞ்சே பண்ணிடலாம் டப்புன்னு சீக்கிரம். ஏறா டைம் கேஸ்லின் தூக்கி போடு அப்படி. ஓகே கேஸ் ஏதாச்சு. ஓகே நம்ம பட்டுன்னு வந்து கேம் ப்ளே முடிக்க பார்க்கலாம். ஏன்னா வந்து
ஹெலிகாப்டர் வந்து மறந்து போச்சு, அதனால தான் இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. சொட்டை நல்ல வேலை வரல, யாரும் வரல, அது வரைக்கும் நல்லது. ஓகே, நம்ம வந்து டப்புன்னு வந்து போட்டு இங்கே ஏதாவது இருக்கா பார்ப்போம் கைஸ். இங்கே 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 என்னது ஒன்றுமே இல்லையா? ஓகே, நம்ம வந்து கிளாஸ் ஃபியூஸாக எடுத்துகிட்டு வரலாம்ப்பா. சரி விடுங்க, நம்ம வந்து அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இது மேலே என்ன பண்ணும்? ஹெலிகாப்டருக்கு இது இது இந்த இவனை சுடணும். அந்த மேலே ஒருத்தங்கானே, அதான் ஒருத்தன் சோபட்டியில் இருப்பானே, அவனை சுடணும். அதனால கண்ணை மேலே போட்டு இந்த கிளாஸ் ஃபிஷ்ஷை வந்து தூக்கி மேலே போட்டுடலாம். இது ஒரு மாதிரி இருக்குங்க. இது என்னன்னா ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ குண்டா நோவு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இது சுட்டுடலாம் நம்ம. ஓகே, டுமால் போடு. கரெக்டாக ஒரு குட்டியாக ஒன்று எட்டி பார்க்கும். இப்போ தான் எட்டி பார்க்கும். டுமால் அவ்வளோதான் கைஸ். இப்போ மேலே ஐயோ, சரி திரும்ப ட்ரை கைஸ். எட்டி பார்க்கும். ஐயோ இப்போ வந்து குட்டியாக வரும். ஐயோ ஆடு அவ்வளோதான். இப்போ போகிறதுக்கு இங்கே வந்து கிளாஸ் ஃபியூஸ் வேணும். ஓகே, நம்ம அதை எடுத்துடலாம் டப்புன்னு. சீக்கிரம் வர்றா. டக் டேப் வேணும்ல கைஸ், டக் டேப் வேணும். அது வேறு எங்கே இருக்குமோ? ஓகே வாங்க, நம்ம வந்து தேட தான் செய்யணும், வேறு என்ன பண்ணுறது? ஓகே, இது போட்டு டப்புன்னு போட்டு வீல் இருக்குது, போட் ஸ்டேரிங் வீல் இருக்குது. இங்கே டக் டேப் வேணும், அதுக்கப்புறம் ஃபியூலும் ஊற்றணும். நம்ம வந்து டப்புன்னு இங்கே என்ன இருக்கும்? ஹேண்ட் வீல் இருக்குது. ஓகே, நம்ம ஃபியூலை ஊற்றிடலாம் முதல்ல. ஊற்று ஃபியூலை ஊற்று. கேசோலின். ஓகே, ஊற்றுறா ஒன்றாரும் ஊற்றுறான் பாருங்களேன். ஓகே கைஸ், இப்போது டப்புன்னு வந்து இது வீட்டில் எப்படி கைஸ் ஹெலிகாப்டர் வந்தது? இதுன்னா ஆர்மிலையா சேர்ந்தது? இது என்ன கிராண்ட்பான ஆர்மிலையா சேர்ந்துட்டான்? ஓகே, இது இப்போ வந்து நம்ம அந்த கன் எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே போகணும்ல, அதனால் கன் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இவன் பேர் என்ன? இவனையும் சுடணும் தான். சரி, நம்ம இருந்தாலும் வந்து போயிடலாம். நம்ம கீழே இது சொட்டை வேறு வரும், அதனால் போயிடலாம். இப்போது வந்து நம்ம வந்து கூப்பிடலாம் போட்டு டப்பு பின்னு. அப்போது அது வந்து மாட்டிக்கும். அதுவும் இல்லாமல் சொட்டை முதல்ல வந்துடும். அந்த மொட்டையும் பிரச்சனை தான். இப்போ மொட்டையும் வந்துட்டான். அவள் தான் மாஜா. இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன இப்போது இவ அசஸ் நான் தான் சொன்னேன்ல, இவ சீக்கிரமாக வருவா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டப்புன்னு வந்து க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கீழே வந்து இது டக் டேப் கிடைக்கணும் கைஸ். டக் டேப் மட்டும் இருந்ததுன்னா நம்ம போயிடலாம் அழகா. ஏன்னா வந்து இதுவும் இருக்குது, அது என்ன ஹெலிகாப்டர் கீயும் இருக்குது. அந்த குழந்தைகிட்ட தான் இருக்குது. அது வேறு வந்து எடுக்கணும். திரும்பி உயிரோட வந்துட்டான் வேறு குட்டி பிசாசு. ஓகே, நம்ம வந்து டப்புன்னு என்ன இருக்குதுங்க? கட்டிங் பிளேஸா? ஓகே, இது தேவைப்படும் தான். அந்த இவன் இருப்பான்ல, அதான் மேலே ஒருத்தன் இருப்பான் வெள்ளை பூதம், அவனை வந்து ஒச்சானா வந்து அங்கே வந்து சேஃப் இருக்கும். சேஃப் கீயா? அது இருக்கும். அது எடுத்தோன்னா அதுக்குள்ளே வந்து டக் டேப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே எஸ், வாங்க நம்ம மட்டும். கீழே வந்துச்சாடா பாவி டேய். சரி, நம்ம அப்படியே கன்னும் எடுத்துடலாம், அதுவும் நல்லது தான். ஓகே, நம்ம வந்து ரீஃபில் பண்ணிடலாம். இங்கேயே எடு. ஓகே, கீழே போய் நம்ம முதல்ல அந்த சைல்டை சொல்லலாமா? சரி விடுங்க, நம்ம வந்து அம்மா நான் ஏன் இங்கே வந்தேன்? நம்ம ஏன் இப்படி வந்தோம்? சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஏன் இப்படி வந்தோம்? டா பாவி. ஓகே கிராண்ட்பா செக் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். எனக்கே இப்போ தான் தெரியுது. ஓகே, நம்ம டப்புன்னு கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு இப்போ மேலே ஏறி இப்போது வந்து இங்கே இப்படி போட்டு அதை எடுத்துன்னு வரணும். ஓகே, நீ ஏன்டா ஆனால் குஞ்சிக்கிற? சீக்கிரம் போ. ஏறா. ஓகே கைஸ்,
அடி 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 அவ்வளோதான். இப்போது வந்து அவன் வேறு விழுவானே டொம்முன்னு கீழே விழுந்துருவான் பாருங்க. அடக்கி வச்சுக்கிறாங்க இந்த இதில், நேரத்துக்கு வச்சுக்கிறாங்களோ. சேஃப் கீ அவ்வளோதான். இப்போது சேஃப் கீயில் வந்து டக் டேப் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தால் நல்லது. ஓகே கைஸ், வாங்க நம்ம போகலாம். ஓகே. ஐயோ, இப்போ வர அவனுங்க 2 பேரும் இருப்பானுங்களே. ஐயோ, இருக்கக்கூடாது. ஓகே கைஸ், நம்ம டே 2லேயே முடிக்க பார்க்கணும். டே 1லேயே முடிக்கலான்னு பார்த்தா பேட்லாக் கீயா. ஐயோ, இப்போ டக் டேப் எங்கே இருக்கும்? பேட்லாக் கீ இங்கே இருக்குது. அப்போது டக் டேப் எங்கே இருக்கும்? ஐயோ, இப்போ டக் டேப் எங்கே இருக்குது? கிராணி நைஸாக வராங்க ஒருத்தர். ஓகே, நம்ம டக் டேப் எங்கே இருக்கும்? டக் டேப் இங்கேயும் இல்லை. சுற்று போட்டாங்களா? ஐயோ, சுற்று போட்டாங்களா? ஷிட். கிராணி அங்கேருந்து வருதுன்னு முட்டாளா இது? கிராணி நம்மளோட தொத்தின்னு தான் இந்த டப்புன்னு மேலே ஓடுது. சரி, நம்ம மேலே போகலாம். இவங்க தான் கீழே இருக்கிறாங்களே. மேலே எங்கே இருக்கும்? சரி, முதல்ல இந்த சொட்டையும் மொட்டையும் போட்டு தள்ளிடலான்னு பார்க்குறேன். ஓகே, நம்ம மேலெலாம் ஏற்றல, அது வேறு டென்ஷன். நம்ம இங்கே இருக்க இந்த இது என்னடா வாயிலே நுழையாது, ட்ராங்குலைசரா என்னவோ. ட்ராங்குலைசரா இது? ஷாக் கன். என்ன கன்று? ஸ்டன் கன் எடுத்துகிட்டு நம்ம வந்து டப்புன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து முதல்ல இது பண்ணிட்டு அப்புறம் தேடலாம் டக் டேப்பு. நம்ம எல்லாத்துலையும் தேடியாச்சு. இன்னும் என்ன இடம் இருக்குது? இன்னும் எர்ரா. ஓகே கைஸ், இன்னும் என்ன இடம் இருக்குன்னே தெரியலையே. ஓகே, திரும்பி வந்து இது பண்ணலாம். போராடி. இன்னும் வரலாம். அவன் மொட்டையன் வெறியேற்றுறான். அவன் டப்புன்னு வந்தால் தானே இன்சூரியராக போகிறேன். ஈஸா. ஷூட். நல்ல வேலை. கையெடு. ஓகே கைஸ், நல்லா பிளாக் பண்ணுறது வந்து நம்ம இங்கே தேடல. அங்கே தேடி பார்ப்போம். அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே கறி தான் இருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே இருக்கும் டக் டேப்பு? நம்ம எல்லாத்துலேயும் தேடியாச்சு. இருங்க, நம்ம இங்கேயும் இல்லை. இதுக்குள்ளேயாவது இருக்குமா? இல்லை, இதுக்குள்ளே டோர் ஹேண்டல் தான் இருக்குது. இந்த சைடும் இல்லை. எங்கே இருக்கும்? இந்த மொட்டையும் சொட்டையும் மறைய ஆரம்பிச்சிட்டாங்க வேறு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. போகிறேன். சரி, நம்ம என்ன பண்ணுறது? கன் எடுத்துக்கலாம். ஒருவேளை இது இந்த இடத்துல எங்கேயாவது இருக்குமா? இங்கே எங்கேயாவது இந்த போட்டு இந்த அதான் ஸ்டேரிங் மாதிரி இங்கே எங்கேயாவது இருக்குமா? இல்லையே. டக் டேப் வேறு எங்கே தான் போச்சோ? ஐயோ, எங்கே இந்த டக் டேப் கண்டுபிடிக்கிறது? இது 15 மினிட்ஸ் ஆகிடும் போலியே டக் டேப் மட்டுமே. இல்லை, ஒன்றுமே இல்லை. கபோர்ட்லேயும் இல்லை. அடப்பாவி. வாங்க பாத்ரூம் ஐயா போவோம். பாத்ரூம் ஓரத்தில் எதாவது போட்டு வச்சுக்கிறானா? இல்லை. ஐயோ, வாங்க இது சுட்டுறலாம். என்னத்துக்கு தான் பார்த்துனுக்கோ. ஓகே, நம்ம வந்து இது எடுத்துலாம். ஹெலிகாப்டருக்கு அது உருப்படியாக எடுக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? ஒருவேளை இதுக்குள்ளே இருக்குமோ? இல்லை, ஃப்ரெஞ்சு தான் இருக்குது. ஓகே, இப்போ எங்கே தான் இருக்கும் அது? சரி, வாங்க மேலே போய் இப்போ மேலே கீழே ஃபுல்லாக கிளியரு. கீழே நம்ம பார்க்கவே இல்லைல்ல. அண்டர் கிரவுண்டில் இங்கே வந்து இது இருந்தது, ஏதோ வந்தது, மறந்து போயிட்டேன். இது கீழே வந்து கண்டிப்பாக இருக்காது தான், இருந்தாலும் செக் பண்ணி. தண்டம், சிக்கடி தண்டம் இங்கே ஒஞ்சினுக்கிறான் பாரு. அந்த மோனையில் நிறுத்தி வச்சுக்கிது அந்த டக் டேப்பை. அட பாவி, டக் டேப் துரோகம். டா. சரி, ஓகே கைஸ், நம்ம இது வேறு நம்ம கையில் எடுத்துன்னு வந்துட்டோம், இங்கேயே போடாமல். அதான் இப்போ திரும்பி அப்புறம் வந்து கீழே வரைக்கும் வந்து டென்ஷன் அது. அதனால் நம்ம இப்போயே போட்டுடலாம் டப்புன்னு. ஓகே, போட்டாச்சு.
ஓகே கைஸ் நம்ம டப்புன்னு இங்கேயேண்டா வந்தேன் நான். ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படிக்கா போடா டேய். முட்டைங்க கரெக்டாக போகிற நேரத்தில் வந்துடுவானுங்களே 2 பேரும் டாக் டீம் போட்டு. ஓகே கைஸ் நம்ம வந்து டப்புன்னு முடிக்கணும் வேறு. இது டைம் வேறு நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்பீங்க போல். ஓகே கைஸ் நம்ம இப்போது இங்கே இருக்குது கர்மாந்திரம் நான் பார்க்கவே இல்லையே. நான் வந்து இங்கே போட்டில் இங்கே இந்த ஏரியாலே எதுவுமே இருக்காது. கட்சியில் பார்த்தா இங்கே முனையில் நிப்பாட்டி வச்சேன். இப்போ டப்புன்னு காற்றச்சி தட்டி விட்டுச்சுன்னா என்னடா ஆகும்? ஆனால் அந்த லாஜிக்லாம் கேமில் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஓகே கவலைப்படுறதே நானே சொல்கிறேன். ஓகே கைஸ் இல்லை நைஸாக போயிட வேண்டாம். அது இருக்கான். ஓகே கைஸ் ஐயோ கிராணி வேறு பின்னாடி வந்துச்சு கூட சேர்ந்துன்னு. கைஸ் நம்ம 2வது டேலே முடிக்க போகிறோம். முடிக்கணும், இல்லைனா அவங்க வந்து அச்சு போட்டுருவாங்க நம்மள டப்புன்னு. ஓகே கைஸ் வாங்க நம்ம டப்புன்னு போகலாம். மேலே ஏறா அதை போடுறான் இந்த டக்டே பிரிது தொல்லை கைஸ். இது இப்போ வந்து நம்ம ஹெலிகாப்டர் கீ ஏற்றலாம் டப்புன்னு. அது ஏதோ ட்ரையாங்கிள் ஷேப் டீ ஷேப்பில் ஏதோ இருக்குது. ஓகே ஏதோ டாய்லாம் வச்சு ஏதோ ட்ரக்குன்னு பண்ண உடனே அது வந்து ஓடும்ல, அந்தமாரி இருக்குது கைஸ். இது ஏதோ இப்படி சுற்றி விட்டா இது அப்படியே ஓடும்ல, அந்தமாரி இருக்குது. இது போய் ஹெலிகாப்டர் கீன்றாங்க. ஆக்சுவலி இப்படி தான் இருக்குமோ யாருக்கு தெரியும். ஹெலிகாப்டரு கீ. ஓகே நம்ம ஏன் அதெல்லாம் பேசிட்டு இந்த மொட்டைங்க எப்படி இது கிடச்சிது? அவனா ஆர்மி ஃபோர்ஸில் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் இது இவங்களுக்கு முதல்ல இந்த மர வீட்டில் எப்படி இதில் இருக்குது? அதுவும் இதுவே ஒரு ஓட்டை வீடு. இதுவே கொஞ்சம் ஊந்துடும். இல்லை ஹெலிபேட்லாம் கட்டி வச்சுருக்காங்க இவனுங்க. ஓகே வாங்க போயிடலாம். இந்த வீட்டை விட்டே போயிடணும் முதல்ல. தொல்லை பசங்கடா இவனுங்க.